சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சீயோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கின்றார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். கடந்த வாரத்தில் டெஸ்டிமனி ஸ்க்ரோல், சாட்சியின் சுருள் என்பதை பற்றி பேசினேன். அதை பற்றி சிலர் எனக்கு தெரியல, இன்னும் விளங்கலை அப்படின்னாங்க. அதனால் அதை பற்றி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். இவ்வளோ வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கேன். நான் பண்ணுற ஜெபத்தில் 75% ராங். யார் தியாலஜிக்கல் கல்லூரியில் படித்து 30 ஆண்டுகள் முதல்ல முடித்த ஒரு பிரசங்கியார்ட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பண்ண ஜெபத்தில் 75% ராங். சொல்லித்தாங்க. ஜெபத்தை பற்றி சொன்னார். அவர் சொன்னார், நான் உன் அப்பா, நீ என் பிள்ளை. நீ என் பிள்ளைன்னா கல்லூரி படிக்கிற பிள்ளை இல்லை, ப்ளே ஸ்கூல் பிள்ளை. அப்போது ப்ளே ஸ்கூல் பிள்ளைக்கு அம்மா குளிப்பாட்டி, ட்ரெஸ் போட்டு, பட்டன் போட்டு, பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி, லஞ்சு ஊட்டுறதுக்கு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அனுப்புவாங்க. அதனால் நீ ஆண்டவரே எனக்கு சட்டை தாங்க, எனக்கு இது தாங்க நீ கேட்டன்னா அப்புறம் எனக்கு என்ன வேலை? அன்புள்ள அப்பாவுக்கு நீ கேட்டதற்கும் சிந்திக்கிறதற்கும் அதிகமாய் செயல்பட நான் விரும்புகிறேன். நீ கேட்டதுனால உன் உள்ளத்தை காயப்படுத்தக்கூடாதுன்னு கேட்டதை மாத்திரம் கொடுத்துட்றேன். பை ப்ரேயர் வி ஆல்வேஸ் கெட் லெஸ் தேன் வாட் காட் வாண்ட்ஸ் டு கிவ். ஜெபத்தில் எப்போவுமே தேவன் நமக்கு கொடுப்பதில் குறைவாகத்தான் நம்ம ஜெபத்தால் வாங்குகிறோம். அப்போ நான் சொன்னேன், என்ன ஜெபம் பண்ணுறது? இதுவரைக்கும் பெற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இரு. திஸ் இஸ் த பெஸ்ட் ப்ரேயர், தட்ஸ் வாட் காட் டோல் மீ. அதனால தான் நான் சொல்லியிருக்கேன், நான் எதையுமே ஜெபம் பண்ணுறதில்ல, எல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சரி, நெஞ்சு வலி இருந்ததுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? நேற்று நெஞ்சு வலி இருந்தது, இன்றைக்கி குறைவாக இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்லலாம், எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்லலாம். அப்படி சொன்னா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த காலத்தில் ஒரு பிரசங்கியாக இருப்பார். அவர் என்ன சொன்னார்னா, நம்ம எல்லாரும் மெய்யூரிலிருந்து கற்ப பையூருக்கு வந்து உலகம் என்னும் பொய்யூரில் பிறந்து மீண்டும் மெய்யூருக்கு போகிறோம் அப்படின்னாரு. நம்ம உலகத்தில் வர்றதுக்கு முந்தி யெகோவாவை பற்றி எல்லாம் தெரிந்திருந்தது. நம்ம இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முந்தி நம்ம ஒரு புத்தக சுருளாக இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு லைட்டாக மாறணும், கிரியேட்டிவ் லைட். த வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தத்தை பற்றி சொன்ன முதல் சித்தம் ஜியாகிராஃபிக்கல் வில் ஆஃப் காட். பூகோள பகுதியில் நாம் எந்த இடத்தில் இருக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்பது புக் ஆஃப் ஸ்க்ரோலில் எழுதியிருக்கோம். என் புக் ஆஃப் ஸ்க்ரோலில் திருச்சியில் இருக்கணும்னு எழுதியிருந்தது. உன்னை மனைவிட்டே சொன்னேன், ஐ எம் கோயிங் டு ரிசைன் மை ஜாப், வி ஆர் மூவிங் டு ட்ரிச்சி. ட்ரிச்சி, ஃப்ரம் பெங்களூர் டு ட்ரிச்சி, வெரி ஹாட் பிளேஸ், வரமாட்டோம். நான் மறுபடியும் போய் கேட்டேன். ஒய்ஃபை சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லலைன்ட்டு, நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? திருச்சி அப்படி மறுபடியும் சொன்னேன். திருச்சி போகிற, திருச்சியில் ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், சிட்டி 25 வருஷத்தில் நல்லா டெவலப் ஆகும். ஆண்டவர் என்ன செய்வார், நம்ம ஸ்க்ரோலில் இருந்து கொஞ்சம் கொடுப்பார். கொஞ்சம் கொடுத்த உடனே அந்த கொஞ்சத்தை நம்ம விசுவாசித்து அறிக்கையிட்டு அதுக்கு நன்றி செலுத்தும் போது ஸ்க்ரோலில் மீதி பகுதிக்கும் போகும். இந்த ஸ்க்ரோலை நான் எப்படி பார்த்தேன்னா, முதல் செக்ஷனில் ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி வாழ்ந்தார், எப்படி வாழணும், அவர் பிறப்பிலிருந்து 30 ஆண்டுகள் தச்சனாக இருக்கிறது, அப்புறம் ஊழியத்தில் 3.5 வருஷம் இருக்குது, எல்லாம் இருந்தது. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அந்த புத்தகத்தில், பரலோகத்தில் புக் ஆஃப் டெஸ்டினியில் எழுதப்பட்டபடி ஒரு சின்ன வார்த்தை கூட சொந்தமாக பேசாமல், ஒரு சின்ன காரியம் கூட சொந்தமாக செய்யாமல் அந்த புக் ஆஃப் டெஸ்டினியில் உள்ளது அப்படியே செய்தார். அதனால தான்
வார்த்தை மாம்சமானது. அந்த வார்த்தையில் என்ன எழுதியிருக்கோ அதே காரியத்தை ஆண்டவர் செய்தார். என்ன நடக்குதுன்னு சொன்னால், விக்டர் ஞானராஜ் எடுத்துட்டிங்கன்னா, கர்த்தருடைய சித்தம் பூகோள ரீதியில் திருச்சியில் நான் இருப்பது கர்த்தருடைய சித்தம், ஜாகிராஃபிக்கல் வில். டெம்பரல் வில் மீன்ஸ் எந்த நேரத்தில் திருச்சியில் இருக்க வேண்டும் என்பது. அதுபோக கர்த்தருடைய ஸ்க்ரோல் படி இன்னைக்கு நாங்கள் நின்றுக்கிட்டு பேசுகிறது அந்த ஸ்க்ரோலில் இருக்குது. கவனிங்க, இது பெரிய சத்தியம். நீங்கள் என்ன கேட்கணுன்னா, ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே அந்த புக் ஆஃப் ஸ்க்ரோலில் இன்றைக்கி நான் என்ன செய்யணும்னு எழுதியிருக்கீங்களோ அதுபடி நான் செய்யணும்ப்பா. இயேசுவின் தாய்வான்னு சொல்கிறாங்க, திராட்சரசம் குறைவாக போச்சு, ஏதாவது பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து இதுக்கு முந்தைய ஏதாவது அற்புதம் செய்திருக்காரா? செய்யலை. அதுக்கு அவர் என்ன சொன்னார்? என் வேலை வரவில்லை. ஸ்க்ரோலை பார்க்குறாரு, ஸ்க்ரோலில் சொல்லியிருக்கு, அம்மா திராட்சரசம் குறைவுபட்டுன்னு சொல்லுவாங்க, நீ உடனே போய் தண்ணியை திராட்சரசமாக மாற்றிடாத. என்ன சொல்லு? வேலை வரவில்லை. எந்த வேலை? ஸ்க்ரோலில் எழுதின வேலை. எபிரேயர் 10:5-6-7. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். தேவனே, உமது சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். சித்தம் இதில் எழுதியிருக்கு, அந்த டெஸ்டினி ஸ்க்ரோலில். அதுபடி செய்ய வரேன்னு சொல்லிட்டு இயேசுக்கு வந்தார். திஸ் இஸ் கால்ட் டெம்பரல் வில் ஆஃப் காட். தேர்ட், ஆக்ஷன் வில். எந்த காரியத்தை செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். என்ன 3 சித்தம்? பூகோள ரீதியிலான கர்த்தருடைய சித்தம், கால ரீதியிலான கர்த்தருடைய சித்தம், செய்கை ரீதியிலான கர்த்தருடைய சித்தம். 3 வில்ஸ். இதுலேயே பர்ஃபெக்ட் வில், பெர்மிசிவ் வில், குட் திங். ஸ்க்ரோலில் இல்லாத ஒரு நல்ல காரியத்தை செய்யலாம், ஆனால் அது ஸ்க்ரோலில் இல்லை, அதனால் உங்களுக்கு மார்க் கிடையாது. ஒரு ஊழியக்காரன் தான், அவன் ஸ்க்ரோலில் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு எழுதலை, அதெல்லாம் நல்ல காரியம்தான், அதை செய்தான். அவன் ஆண்டவரே என்ன பரலோகத்துக்கு கூப்பிட மாட்டேங்கிறீங்களே, என்ன உங்களை அறியேன் அக்கிரம செய்கைக்காரரே. அக்கிரம செய்கைன்னா என்ன தெரியுமா? ஸ்க்ரோலில் இல்லாத நல்ல காரியம் செய்கிறது, பிசாசுகளை துரத்துறது, தீர்க்க தரிசனம் சொல்லுது. இதெல்லாம் என்ன சொன்னார் ஆண்டவர்? அக்கிரம செய்களை உங்களை அறியேன். எதை அறிவார்? ஸ்க்ரோலில் இருக்கிறது தான் அறிவார். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இதில் ஏன் இந்த ஸ்க்ரோல்லாம் வந்ததுன்னு கேட்டேன். இந்த ஸ்க்ரோல் ஏன் வந்து அவர் சொன்னார், ஐ டுக் அ ரிஸ்க். மனிதனுக்கு சுய சித்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். நம்ம எல்லாம் ரோபோக்கள் மாதிரி மாறிடுவோம். அவர் சொன்னதை செய்வோம், நடனா நடப்போம், நில்லுனா நிற்போம். அப்போது டெஸ்டினி ஸ்க்ரோலோ டெஸ்டிமனி ஸ்க்ரோலோ ஒன்றா இருக்கும். ஆண்டவர் அதை விரும்பலை. நான் உனக்கு நோயை தரேன் என்றாலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். பிள்ளைகளாம் எடுத்தாச்சு, நீர் கொடுத்தீர் நீர் எடுத்தீர். யோபுவை பற்றி டெஸ்டிமனி ஸ்க்ரோலில் எழுதபடி நடந்தான். இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு ஷார்ட் பீரியட் கொடுக்குறார். இந்த ஷார்ட் பீரியடில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏன் ஆண்டவரை இப்படி வந்தது அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. காரணம், டெஸ்டிமனி ஸ்க்ரோலில் என்ன எழுதியிருந்தோ அதை செய்யாமல் நமக்கு இஷ்டமானதெல்லாம் செய்துட்டு, ஆண்டவரே இது ஏன் பிரச்சனை வந்தது, இதை நீக்குங்க அப்படின்னு சொல்கிறோம். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்த சமயத்தில் முடிந்தது என்று சொன்னார். இப்போ நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே இந்த காய்ச்சலை நீக்கும் அப்படின்னு கேட்டேன்னா அவர் சொல்லுவார், பைபிள் என்ன சொல்லியிருக்கு? குணமானீர்கள். குணமானதை குணமாக்க சொல்லி ஏன் வந்து கேட்குற? அவர் லாசரஸ் சுகவீனமாக இருக்கிறான்னு சொன்னோடனே ஓடியா வந்து எழுந்துருன்ட்டானா, இவனுக்கு என்னப்பா வைரல் ஃபீவர், அவர் வந்தார் 5ஆவது நாள் தன்னால் சுகமாயிரும், தொட்டாரே எழுந்திரிச்சிடும். இது என்ன மிராக்கள்? செத்து அடக்கம் பண்ணி 4 நாள் தங்கச்சியே நாத்தம் எடுக்குன்னு சொன்ன பிறகு போய் வா வெளியேன்னு சொல்கிறதான் மிராக்கள். எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்
குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார். புரியுதா உங்களுக்கு? உலக தோற்றத்துக்கு முன்னே நீங்க இருந்தீங்களா இல்லையா? இருந்தோம். உலக தோற்றத்துக்கு முந்தையே தெரிந்தெடுத்தார். ஒன்று. இன்னொரு வசனம் ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். முன் குறித்திருக்கிறார் அப்படின்னா பிறக்கிறதுக்கு முன்பே குறித்திருக்கிறார். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு இருக்காரு. ஏன்னா நீங்கள் மார்க் வாங்கணுமானா ஸ்க்ரோலில் சொன்னபடி என் வல்லமையினால் அதை செய்தீங்கன்னா மார்க் கிடைக்கும். லாஸ்ட் சண்டே when Jesus was in our church, அங்கங்கே அவர் போய் சிலரை டச் பண்ணார். I want to call a couple of people. Somebody who சந்தான வாசனை உணர்ந்தீங்க. I think maybe you are coming from Canada. Which part of Canada? Toronto. I visited Toronto. I've conducted meetings in Beamsville and Fergus. I had a miracle of lifting. Okay, tell me. என் பேர் எழில். நான் கனடா தேசத்துலேருந்து வர்றேன். நானும் ஒய்ஃப் வந்திருக்கேங்க. ரெகுலராக பாஸ்டவங்க டிவியில் பார்ப்போம். ஹோலி கார்டும் மை ஜீசஸ் ஹோலி கார்டில் ரெகுலராக. டொராண்டோவில் எந்த டைம் வரும்? மத்தியானம் வரும் பாஸ் 12:30. ஓகே, 12:30. அதனால் டெய்லி ஒய்ஃபு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். அவள் ரெகுலராக பார்ப்பேன், நானும் பார்ப்பேன். ரைட்டு. 12:30 கரெக்டாக 12:30 பார்ப்போம். மார்னிங் வேறு போடுவோம். சில டைம் 8:30 8க்குலாம் வரும். சாட்டர்டே சண்டேலாம் 8:30க்கு வந்துடும். ரைட்டு. சில நாள் 7:30க்கு வரும் மார்னிங். டைமை கரெக்டாக போட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ உங்கள் சர்ச் அட்டன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். லாஸ்ட் வீக்கில் நான் ஒரு நாள் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டு படுத்துட்டேன் பெட்டில். இப்போ நல்லா குளிர் வேறு, நல்லா குயில்ட் வச்சு நல்லா பொத்திட்டு படுத்துருக்கேன். பக்கத்தில் ஒய்ஃப் படுத்துருக்கா பெட்டில். படுத்தவொடனே நான் ப்ரேயர் பண்ணி படுத்து முடிச்சோடனே ஒரு சந்தன வாடை பயங்கரமாக வருது. சந்தன வாடை வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. பக்கத்தில் ஒய்ஃபை பார்க்குறேன், க்ரீம் எதுவும் போட்டிருப்பாளோ படுத்துருப்பான்னு சொல்லி பெட்டில் க்ரீம் பார்க்குறேன். பாவா அந்த சைடில் படுத்திருந்தேன், நான் அந்த சைடில் படுத்துருக்கேன். இந்த சைடில் எனக்கு ஸ்மெல் வருது. நான் படுத்த பக்கத்தில் அவள் அங்கில் படுத்திருக்கா ரைட்டில். நினச்சி நல்ல ஸ்மெல். திருப்பி பார்க்குறேன், குளிட்டுலாம் எடுத்து அங்கங்கே பார்க்குறேன், ஒன்றும் புரியல. ஆனால் ஸ்மெல் நல்லா வந்துகிட்டே இருக்குது. உடனே கடவுள் ஒரு வார்த்தை கொடுத்தா, நான் இருந்தோன்னு ஆசரிப்பேன், வாசனை தரும் சந்தனம் நான் தான். இந்த 2 வார்த்தையை உடனே சொன்னார், பேசினார். வாசனை தரும் அந்த ஒரு பாட்டு ஃபாதர் பாட்டில் இருக்குது. பாடல் தெரியுமா? பாடல் தெரியும். பாடுங்க அந்த லைனை. வாசனை தருகின்ற சந்தனமும் நான் தானே, நான் தானே, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இந்த 2 லைனையும் கொடுத்தாரு பாஸ். எனக்கு மனசில் ஒரே அழுக, ஒரே சந்தோஷம் வேறு. ரியலி ஐ வாஸ் ஹாப்பி. ஸோ வந்து படுத்துட்டேன். இப்போ காலையிலுமே ஒய்ஃப்ட்ட சொன்னேன், மார்னிங்கில் தான் எழுப்பினோன்னா 2 டிஸ்கஸ் பண்ணுவேன். நைட்டில் அவள் ப்ரேயர் பண்ணால் எனக்கு ஷேர் பண்ணுவேன், நான் ப்ரேயர் பண்ண அவட்ட ஷேர் பண்ணுவேன். காலைல ஷேர் பண்ணுவேன். அப்போ சொன்னால் கடவுள் தான் உங்கள்கிட்ட பேசியிருக்காரு. நான் ரொம்ப நாள் ப்ரேயர் பண்ணிவிட்டு உங்கள் மெசேஜை கேட்டு சொல்லுவேன், பரவாயில்ல தரிசனம் பார்க்கணும் ஆண்டவர், நீங்கள் எங்கள்கிட்ட பேசணும், எல்லார்ட்டையும் பேசுகிறீங்க. படுத்தோன்னே அந்த பாட்டு பாடுவேன். என்னோட இயேசு கொஞ்ச நேரம் பேசுங்க, ஆசையாக இருக்குது யானி. அந்த பாட்டை பாடி தான் பாடுவேன். கடவுள் அந்த வார்த்தை பேசணும்னா பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம். 45ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ட்ரெஸ்ஸில் அந்த சந்தன மனம் இருக்குதுன்னு வரும். அதுதான் இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட வந்தாருன்னா சந்தன மனம் வரும். ஓகே, என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் வாசனை வரும்னு சொன்னீங்க. ஃபஸ்ட்டு எனக்கு சந்தன வாசனை வந்துச்சு. எனக்கு என்னென்னா யாராவது சென்ட் போட்டு வந்திருக்காங்களா என்ன அப்படின்னு நினச்சி சுற்றி முற்றியும் பார்த்தேன். அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் அந்த சொல்கிற நேரத்தில் நேரமாக என் மூக்கு பக்கத்தில் வந்து அதை உணர்ந்தேன். சரி சரி. போன வாரம் வந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் வந்தேன் நான். எப்படின்னா வந்துட்டு எனக்கு சர்ச்சில் வந்துட்டு ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கணும், அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்ற மாதிரி வந்திருந்தேன். சர்ச்சில் ஏதாவது ஒரு அசாதாரணமாக நடந்தால் தான் நம்புவேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு, அப்படி தானே? ஆமாம். சரி. சர்ச்சில் வந்து ஏதாவது எனக்கு ஒரு அதிசயம் நடந்தால் தான் வந்துட்டு நான் வந்து நம்புவேன். இல்லை அப்படின்னா நான் ஏமாற்றப்பட்டதாக தான் உணர்வேன். நான் வந்துட்டு இனிமேல் சர்ச்சுக்கே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு தான் வந்தேன். நான் வந்துட்டு அங்கே உட்காந்துருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஐயா ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு மட்டும் அந்த ஸ்மெல் வந்துச்சு. பக்கத்தில் ஸ்க்ரீனை மூந்து பார்க்குறேன், பக்கத்தில் இருக்கவங்கள மூந்து பார்க்குறேன். ஏன்னா வந்துட்டு அவங்க மோசையை வந்து வழி நடத்திட்டு போனப்பே வந்துட்டு நம்பாத அவங்க நம்ம இஸ்ரேல் மக்கள் என்ன. அதனால் நான் என்ன பண்ணேன், அவர்கிட்ட கேட்குறேன். அப்புறம் வந்துட்டு 2-3 பேர் எனக்கு எப்படி சொல்கிறேன்னா, ஐயா வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து கேட்குறேன், பக்கத்தில் இருக்கவர்கிட்ட கேட்குறேன், ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்குறேன். நானும் ஸ்ப்ரே பண்ணல. அவர்கிட்ட கேட்குறேன், இல்லைப்பா அப்படின்னாரு. அப்புறம் வந்துட்டு திரும்ப கேட்டேன், எனக்கு ஸ்மெல் வருதுங்க, உங்களுக்கு வருதானோடனே இல்லை அப்படின்னாரு. அப்போ தான் வந்துட்டு அவர் சொன்னார்,
ஆண்டவர் உன்னோட இருக்காருப்பா அப்படின்னோடனே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கொஞ்சம் பாய்சன் வச்சுருக்கேன் தர்றேன், உங்கள் சூசைட் பண்ணிக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக இனிமேல் பண்ணுறதுக்கு இல்லை. தம்பி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கப்பா. ஓகே, காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் தோத்திரம். எனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உண்டு. மகனுக்கு 7 வருஷம் பிள்ளையே இல்லை. 7ஆவது வருஷத்துக்கு அப்புறம் கடவுளுடைய ஆண்டவுடைய பொண்ணு ஒரு மகள் என் மருமகளை பார்த்து, ஆண்டவர் உன் முகத்தை எனக்கு காட்டினார், இந்த வருஷம் உனக்கு கட்டாயம் பிள்ளை இருக்கும் என்று சொன்னார். 2 பேருக்கும் ஒருத்தர் இதுக்கு முந்தி பார்த்ததே இல்லை. அதுபடியே அவனுக்கு அந்த வருஷம் பிள்ளை பிறந்தது. இப்பொழுது அவன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் 10th படிச்சுட்டு இருக்கான். இந்த சமயத்தில் அவன் நல்லா ஃபுட்பால் பிளேயர். அவனுடைய நேம் இந்தியன் டீமுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி போயிருக்கு. இந்த கிறிஸ்மஸோட நான் என் மகன் மருமக பையன் அப்புறம் மகளோட எல்லாரும் பாஸ்டர் வீட்டுக்கு போனோம். பாஸ்டர் எல்லாருக்கும் ப்ரே பண்ணாங்க. என் பேரன் தலையில் கை வைக்கிறப்போ அவன் 3 தடவை சிரித்தான். அப்புறம் அவங்க அப்பாட்ட சொன்னான், அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன்னு அவங்க அப்பாட்ட சொன்னான். பாஸ்டரும் அவன் ஏதோ ஒரு இதில் அவுட்ஸ்டாண்டிங்காக வருவார்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவன் ஸ்கூலுக்கு போன பிறகு அவனுக்கு திடீர்னு மூச்சு விட முடியல, பல்செல்லாம் ரொம்ப ஏறி 140க்கு போயிடுச்சு திடீர்னு. நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், இவனுக்கு இப்படி விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு. பாஸ்டர் அன்னைக்கு அவன் ஒலிம்பிக்ஸில் விளையாடணும் அப்படின்னு ப்ரே பண்ணாங்க. ஆண்டி ஒரு நிமிஷம். அவன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் எக்ஸல் பண்ணுவான், ஸ்டேட் பிளேயராக வருவான். எனக்கு தெரியாது அவன் ப்ளே பண்ணுவான். ஆண்டவர் சொன்னதை சொன்னேன். டாக்டர்ஸ் டோல்ட் யூ ஷுட் நாட் ப்ளே. மூச்சு திணறல். ஜெபம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்க. மாதிரி பாஸ்டர் ப்ரே பண்ண நெக்ஸ்ட் டே அவன் பாஸ்டர் வீட்டில் போனப்போ பாஸ்டர் சொன்னாங்க, ஐ ஆம் ஆல் ரைட், ஐ ஈட் எவ்ரி திங்னு எங்கள் அப்பாட்ட சொன்னாங்க. நான் ஐ ஆம் ஆல் ரைட், ஐ எம் கோயிங் டு பிளேன்ட்டு விளையாட போயிட்டான். விளையாட போயிட்டு திரும்ப முந்தியோட ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன், ஐ டோன்ட் ஃபீல் டயர்ட் அப்படின்னு சொல்லிட்டான். ஐ தேங்க் காட் ஃபார் எவ்ரி திங், ஃபார் drawing all of us through this incident closer to him and make us cling on to him. Praise the Lord. I thank Pastor for his support in our time of trouble and also for encouraging and also giving God's message to us. Thank you. God's revealing God's will to us. Thank you, Lord Jesus. போன வாரம் நான் சனிக்கிழமை ரொம்ப அழுது ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவர் இன்னைக்கு என்னை தொடர்ந்து என்னை கூப்பிடணும் அப்படின்னு. காலையில் இன்னைக்கு பாஸ்டர் என்னை கூப்பிடணும்னு ஜெபம் பண்ணீங்களா? ஆமாம். எஸ், சி ப்ரே. சிஸ்டர் மிஸ்ஸஸ் பிலிப், எஸ், ஸ்டாண்ட் அப். தி லார்ட் இஸ் கமிங் நியர் யூ. லார்ட் டச்சஸ் யுவர் ஹெட். நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுறீங்களோ கடவுள் அதை கேட்குறாரு. ட்ரிச்சி பிஷப் ஹீபர் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு சொன்னார், இப்படி வாங்க ஒரு சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னாப்புல. அப்போ நான் லாஸ்ட் சீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு எதிர்காலமற்ற சிந்தைகள் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் என்னை குறித்து வேறு சிந்திச்சிருக்கேன்னு எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சது. நான் அந்த பேக் சைடில் ஒரு பிளாக் ஷர்ட் போட்டு உட்காந்துட்டு இருந்தேன். பாஸ்டர் அங்கிள் இங்கே சொன்னார், அந்த பிளாக் ஷர்ட் முன்னாடி வாங்க அப்படின்னாரு. அப்போ நான் அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்தேன். அன்னைக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ப்ரொஃபஸியாக பாஸ்டர் அங்கிள் அன்றைக்கி சொன்னார், என்னை கூப்பிட்டு இங்கே வச்சு. அதுக்கு அடுத்த வருஷங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் ஒரு பெரிய டேலண்டான ஆளெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி எங்கே போனாலும் எல்லாருமே தள்ளப்பட்டவனாக தான் இருந்தேன். அந்த ப்ரொஃபஸி சொன்ன பிறகு எல்லாரும் என்னையே ஒரு ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு ஜாப் வேக்கன்சி வந்துச்சு. கிட்டத்தட்ட கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸில் 3 வேக்கன்சி தான் இருந்துச்சு. அப்போது 500 பீப்புள்ஸ் அந்த இன்டர்வியூக்காக வந்திருந்தாங்க. அந்த 500 பீப்புள்ஸும் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாம் கோட்டு எல்லாம் அந்த பர்சனாலிட்டியோட வந்தாங்க, அந்த ஏர்லைன்ஸ் பர்சனாலிட்டியோட வந்தாங்க. நான் ஒருத்தர் மட்டும்தான் ஒரு பர்சனாலிட்டி இல்லாமல் அந்த இடத்துக்கு போனேன். ஆனால் 500 பேர் இன்டர்வியூக்காக செலக்ட் பண்ணி வச்சு 35 பேர் இன்டர்வியூ செலக்ட் பண்ண உடனே அவங்க சொல்லிட்டாங்க, ஸ்டாப் பண்ண சொன்னாங்க. அதில் ஃபஸ்ட் ஆளாக ஆண்டவர் என்னை செலக்ட் பண்ணார். அதுக்கு தகுதி இல்லாமல் இருந்தேன்.
எனக்கு உண்மை நேசிக்கணும், அதிகமாக நேசிக்கணும். அந்த ப்ரொஃபஸி எனக்குள்ள அவர் சொன்னார் ஆண்டவரை நேசிக்கிறேன். அன்னையிலேருந்து ஆண்டவரோட நேசம் பயங்கரமாக எனக்குள்ள இருந்துச்சு. 2011 பார்த்தீங்கன்னா கல்ஃபில் ஃபுல் கிரைசிஸ் டைம், எல்லாருக்குமே வேலை இழந்துட்டு இருக்கிற டைம், எல்லாத்தையுமே திருப்பி அனுப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் 2011 அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நான் உட்காந்து ஜெபிச்சிட்டு இருந்தேன், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னோட வாழ்க்கையில் நிறைவேட்டும், நீங்கள் நேசிக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அந்த ப்ராஃபஸி வச்சு நான் ஆண்டவர் இடத்துல அன்றைக்கி ஜெபிச்சேன். நான் வேலையை தேடி போகல, வேலை என்ன தேடி வந்துச்சு. அந்த டைமில் 5.5 வருஷம் 6 வருஷமாக அந்த பட்டணத்தில் ஆண்டவர் என்னை அழகாக நடத்தினார். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒருபோது என்னோடய ஃபேமிலியை கொண்டு போய் அங்கே தங்க வைக்க முடியாது. ஆனாலும் அந்த ஃபேமிலிக்கு மேரேஜ் முடிஞ்ச உடனே என் ஃபேமிலியும் அங்கே கொண்டு போகிறதுக்கு ஆண்டவர் விசா கொடுத்தாரு. எனக்கு ஒரே ஒரு ஆசை, மறுபடியும் என் மனைவிகிட்ட சொன்னேன், திருச்சிக்கு போகணும், நம்ம இந்த சர்ச்சுக்கு வரணும், ஆக்சுவலி பாஸ்டங்களை போய் பார்க்கணும், ஒரு ஆராதனை இங்கே அட்டன் பண்ணணும், ஆராதனை அட்டன் பண்ணி வேறு ஆண்டவர் எங்கே காமிக்கிறோம் அங்கே நம்ம போகிறோம் சொல்லி நாங்கள் 4 மாதம் பிளான் பண்ணிட்டு இருந்தோம், வர முடியல. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஆண்டவர் இந்த இடத்துல வந்து என்னைக்கு ஆண்டவர் என்னை இருட்டிலிருந்து என்னை வெளிச்சத்துக்கு ஒரு ப்ராஃபஸி சொல்லி அனுப்பி கொண்டு வந்தாரோ, அதே ப்ராஃபஸின் மத்தியில் இந்த 11-12 வருஷமாக ஆண்டவர் என்னை நடத்தின விதங்களை வந்து பாஸ்டங்கள்கிட்ட இன்னைக்கு சொல்லும்படி கர்த்தர் எனக்கு தந்த அந்த மேலான கிருபைக்காக நன்றி. ஜான்ஸ் காஸ்பல் 17:22. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒரு வாலிபன் இந்த வசனத்தை எடுத்து நள்ளிரவில் வாசித்தார். அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம், மூடி வச்சுட்டாரு, வசனத்தை வாசனை மூடி வச்சுட்டாரு. கொடுப்பேன்னு சொன்னாரா, கொடுத்தேன் ஃப்யூச்சர் டென்ஸில் சொன்னாரா, பாஸ்ட் டென்ஸில் சொன்னாரா அப்படின்னா அவருக்கு ஒரு சந்தேகம். மறுபடியும் எடுத்து வாசித்தார். அப்போ என்ன போட்டிருக்கு? கொடுத்தேன், மகிமையை கொடுத்தேன். அது எப்படி மகிமையை கொடுத்தா ஒன்றும் தெரியலையே, நான் சாதாரணமான ஆளாக தானே இருக்கிறேன் அப்படின்னாரு. நிறைய பேருக்கு பிசாசு என்ன சொல்கிறான், கொடுத்தேன்னு தப்பாக பண்ணியிருக்கான்ப்பா, கொடுப்பேன் தான். இப்போ தரமாட்டார், நீ செத்து போனோடனே பரலோகத்துக்கு போனோடனே யாராவது வந்து உன் தலையில் ஒரு கிரீடம் வைப்பான். என்ன டென்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழிபெயர்ப்பாளர்களே இது ப்ரெசன்ட் டென்ஸில் அல்லது பாஸ்ட் டென்ஸில் போட்டால் தப்பு அப்படின்ட்டு அவங்க வந்து அதை ஃப்யூச்சர் டென்ஸில் எழுதியிருக்காங்க. நிறைய இது நான் பார்த்தேன் ஒரிஜினலில் வாசிக்கும்போது. அந்த வாலிபன் சரி டிவி ஆன் பண்ணி அந்த வசனத்தை யோசித்துக்கிட்டே டிவி ஆன் பண்ணியிருக்காரு. என்ன நடந்தது? சென்னை பட்டணத்து ஜோனத்தன். என் பேர் ஜோனத்தன். நான் வந்து கார்பெண்டர் வேலை செய்கிறேன். நான் சென்னையிலேருந்து இப்போ திருச்சியில் வேலை செய்கிறதுக்காக வந்திருக்கேன். ஒரு மாதம் வேலை இருக்கும். அங்கே தங்கியிருக்கும்போது இன்றைக்கி சண்டே சர்வீஸுக்கு போகணும், இந்த சர்ச்சுக்கு போகணுன்ட்டு நான் வந்தேன். வரும்போது இதுக்கு முன்னாடி வந்து நான் சென்னையில் ஒரு தடவை நைட்டு தூங்கிட்டு இருந்தேன். மத்தியான டைமு தூங்கி எழுந்த உடனே எனக்கு பைபிள் படிக்கணுன்ட்டு தோணப்பட்டுச்சு. சரி அப்படின்ட்டு எடுத்து படித்தேன். கரெக்டாக அந்த யோவானில் அந்த 17-22 வசனத்தை கரெக்டாக எடுத்தேன். வேறு எதுவுமே இல்லை, அதுதான் எடுத்து படித்தேன். அவர்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு போட்டிருக்குதுன்ட்டு அதை உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறேன். திரும்ப திரும்ப அதை யோசிக்கிறேன், கொடுத்தேன்னு போட்டிருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு சரின்னு மூடி வச்சுட்டு வந்துட்டு நான் டிவியை போட்டேன். ஐயா அவர்கள் இந்த வசனத்தை சொல்லி அன்றைக்கி செய்தி கொடுத்தாங்க. நாம பரிசுத்தப்படுவாங்க. And I was telling grace time. What is grace time? கடிகாரம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது என் வீட்டில் நிறைய நேரம் கடிகாரம் ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா கடிகாரத்தில் மணி 11 ஆயிரும், நான் தூங்க போகணும். ஆனால் 1 hour வேலை இருக்கும். அப்போது 12,000 அப்படின்னு நான் யோசிப்பேன். கடிகாரம் நின்றும். 1 மணி நேரம் வேலை செய்த உடனே கடிகாரம் ஓட ஆரம்பிக்கும். ஏன் கடிகாரம் மாத்திரம் இல்லை, வீட்டில் உள்ள எல்லா கடிகாரமும். அப்போ எப்படி 1 hour ஒர்க் பண்ணேன்? தட் இஸ் ஹெவன்லி கிரேஸ் டைம். ஐ வாஸ் ப்ரீச்சிங். இந்த கேர்ள் அதை புரிஞ்சுக்கிச்சு. என்னோடய பேர் வந்துட்டு சாரா ஷெரன். நான் 10th எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன். 2 weeks முன்னாடி பாஸ்டர் சொன்னாங்க, நான் இங்கே கொஞ்ச நேரம் தான் மெசேஜ் பண்ணுவேன், ஆனால் ரெக்கார்டிங்கில் வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. நான் அப்போ சொன்னோன்னே நினச்சேன், தமிழ் எக்ஸாம் எழுதும்போது இந்த மாதிரி ஆனால் நல்லாயிருக்கும், கடைசி நேரத்தில் மார்க் மிஸ் பண்ணிடுறேனேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். சொல்லிட்டு நான் அந்த வீக் தேர்ஸ்டேன்னு நினைக்கிறேன், நான் எக்ஸாம் எழுதிட்டே இருந்தேன். டைம் பார்க்குறப்ப டைம் 2:30 ஆயிடுச்சு. நான் அப்போ தான் 8th ரோம் லெட்டரை ஆரம்பிச்சிருந்தேன். ஐயோ மணி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேகமாக நான் எழுதிட்டே இருந்தேன். எஸ்ப்பா நான் என்ன பண்ணுறது, இன்னும் எப்படியும் ஒரு 25 மார்க்ஸ்க்கு மேலே நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே நான் எழுதிட்டு இருந்தேன். ஒரு 5 minutes கழித்து நான் பார்க்குறேன், டைம் 2:30 தான் இருந்துச்சு. சரி நம்ம எவ்வளோ எழுத முடியுமோ எழுதுவோம், கடைசி நேரத்தில் மார்க் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் டைம் பார்க்குறேன். லாஸ்ட் 15 minutes இருந்துச்சு. எப்படி அவ்வளோ நேரம் வந்துட்டு அது எழுதுறதுக்கு பாசிபிளே கிடையாது. ஏன்னா நான் 10 mark கொஷின்ஸ் 2 அட்டன் பண்ணணும்.
கடைசி நேரத்தில் அந்த டைம் எப்படி ஸ்டாப் ஆச்சு, எப்படி நான் எக்ஸாம் முடித்தேன்னு எனக்கு தெரியல. எக்ஸாம் முடிச்சுட்டு நான் கீழே வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறேன். அவள் சொல்கிறா, எனக்கும் தெரிலடி, எப்படி ஒரு 5 மினிட்ஸில் எக்ஸாம் டைம் போனதே தெரியல, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் சர்ச்சில் இப்படி பாஸ்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவள்கிட்ட சொன்னேன். ஃபஸ்ட் You don't understand in these things. These are heavenly things. ஆற்றுமில்ல மழையுமில்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றுமில்ல மழையுமில்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. இன்னைக்கு சொன்ன காட்ஸ் அண்ட் பாட்டு பாட போகிறாரு. ஆண்டவரே, இன்னைக்கு மேகம் வரும்னு சொல்லியிருக்கீங்க, அன்எர்த்லி க்ளவுடு வரும்னு சொல்லியிருக்கீங்க, மழை பெய்யும்னு சொல்லுங்க. ஒரு காற்றை காணோம், மழை எப்படி வரும்? மேகத்தை காணோம். வார்த்தையினால் நான் சொல்லதை கைகளினால் நிறைவேற்றுவேன்னாரு. அந்த பாட்டை அவர் பாடலைன்னா இன்னைக்கு க்ளவுட் வருங்கிற விசுவாசம் எனக்கு போயிருக்கும். நான் சொல்லிடுறேன், பாடும்போது ஒரு வாரத்தையாவது மழைன்னு வந்தால் தான் மழை வரும். அவர் பாடினோன்னு அதே மெயின் பாட்டை 2-3 தடவை பாடினார். He is moving by the Holy Spirit. Lord Jesus, the glory cloud is dropping. The raindrops are coming. Raindrops are falling. That sister, I see the drops are falling on you. Thank you, Lord Jesus. Thank you. Receive, 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 receive. Supernatural power. மகிமையின் மேகம், thick cloud. I see the cloud. I see the cloud. மழை பொழிகிறது, காற்று இல்லை, குளங்கள் நிரப்புவது போல உங்கள் ஆவியில் தேவன் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். Yes, yes. This sister, more than 6 people are getting filled. மழையுமில்ல வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீ. Power of God is still sweeping. The second latter rain is coming. Former rain is over, latter rain is coming. The sister from Kuwait, please stand up. I see the rain like a waterfall falls on you. Thank you, Jesus. Thank you, Lord. ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 919345100944. போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் ஆழமான வேத ஆராய்ச்சி விளக்கங்கள் MP3யிலும் DVD ப்ளூரேக்களிலும் கிடைக்கும். எங்கள் முகவரி ஜீவக்குரல் 18/32 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, இந்தியா.